நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்குது MRMK பிரதர்ஸ் யூடியூப் சேனல். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிடாரி வந்து வியாபாரம் வந்து பேசிட்டே இருக்காங்க. நல்லா வந்து அருமையாக இருக்கு பார்க்க. ஏன் பல்லு அது பல்லு கடை முளைப்பா. கடை முளைப்பு நல்லா வந்து அருமையா இருக்கு மாடு. கேட்டு பார்ப்போம் என்ன வேலை சொல்றாங்க. நேற்று இது வருதுண்ணா, எந்த வருது? மல்லகொண்டா சனியா காளியா? காளி. செனை வந்து கிடையாது, நல்லா இருக்கு பார்க்க. வந்து எவ்வளோண்ணா சொன்னீங்க? 32. பல்லண்ணா 4 விழுந்துருக்கு. எந்த வருதுண்ணா? குப்பம் பக்கமா? சரி. ஸோ 2 பல்லு விழுந்து 2 பல்லு இப்போ பார்த்தீங்கன்னா முளைக்குது. 4 பல்லு நல்லா இருக்கிறது. நீங்க தெருவுக்கு அது போடலையா? இல்லை போட்டீங்களா? போடுதா? 6:35. தெருவில் வந்து போட்ட எருதுதான். 6 சில்லற வந்து போயிருக்கு. 4 பல்லு இப்போ பார்த்தீங்கன்னா முளைக்குது. 4 பல்லு. எவ்வளோண்ணா சொன்னீங்க? 35. அது வீடியோ எதாவது இருக்கா? இல்லை சரி சரி. இல்ல இங்க வந்து மாடு கண்ணோட வந்து வச்சிருக்காங்க. அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க. இங்க வந்து ஒரு மாடு கண்ணோட இருக்கு, இங்க வந்து ஒரு ஜோடி கிடாரி வந்து இருக்கு. போய் கேட்டு பார்ப்போம். அந்த மாட்டு கண்ணா இது? அந்த மாட்டு கண்ணா இது? எவ்வளோண்ணா கிடைக்கும் பாலெல்லாம்? 5 லிட்டர் 2 நேரம் சேர்த்தியா? கண்ணுக்கு இப்போ எத்தனை மாசம் ஆகுது? 4 மாசம். நீங்க மாட்டு வியாபாரிங்களா? எந்த ஊர்னா? நாகேஸ்வரம் பேர் இல்லையா? சரி. உங்க பேர்னா? ராஜா. இப்ப என்ன சொன்னீங்க? மாடு கண்ணு சேர்த்தி 45 சொல்றீங்க. பேச கம்மி பண்ண கொடுப்பீங்க. சரி சரிண்ணா. ஸோ மாடு கண்ணோட வந்து பாத்தீங்கன்னா 45 வந்து சொல்றாங்க. ஒரு 5 லிட்டர் பால் 2 நேரம் சேர்த்தி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குன்றாங்க. ஸோ கண்ணுக்குட்டி வந்து நல்லா வந்து அருமையா இருக்கு. இன்னும் வளர வளர வந்து சேஞ்ச் ஆகும். பொட்டக்கண்ணு தான்ண்ணா? பொட்டக்கண்ணா. பொட்டக்கண்ணு தான். நல்லா கண்ணுக்குட்டி வந்து அருமையா இருக்கு. ஜோடி வந்து பாத்தீங்கன்னா 45 மாடு கண்ணோட சேர்த்தி. இங்க வந்து ஒரு ஜோடி கிடாரி வந்து இருக்கு. பல்ல வச்சிருக்கேன்னு தெரியல. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மீடியம் ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. கேட்டு பார்ப்போம் என்ன பல்ல வச்சிருக்கேன்னுட்டு. என்ன பல்லுண்ணா இது? 2 பல்லா? எந்த ஊருதுண்ணா? காவேரிப்பட்டினம் பக்கமா? சரி சரி. ஸோ நெடுங்கள்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. காவேரிப்பட்டினம் பக்கம். நல்லா இருக்கு மாடு. இதே சனியா இருக்கா இல்ல சனியா இருக்கா இல்ல வெத்து மேலாம்? சரி சரி. ஸோ ஜோடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. நீங்க மாட்டு வியாபாரிங்களா? இல்ல மாட்டு வியாபாரி. உங்க பேர்னா? முருகேசன். எவ்வளோண்ணா அது சொன்னீங்க ஜோடி? 55. சரி சரி. ஸோ 55,000 இது வந்து ஜோடி. வெத்து மாடு தான். நல்லா இருக்கு பார்க்க வந்து ஜோடி. நார்மலாக வந்து வீட்டான வந்து வளர்ப்புக்கு வந்து வாங்குறீங்கன்னா சூப்பர் மாடு. கொஞ்சம் மீடியம் ஹைட்ல நல்லா இருக்கும். இங்க வந்து ஒரு சின்ன கணக்குட்டி வந்து எவ்வளவு அழகா வந்து இருக்குன்னு பாருங்க. வந்து பாக்கிறதுக்கு வந்து அருமையா இருக்கு கணக்குட்டி. நான் கிடாரி தான் போல. சூப்பரா இருக்கு பார்க்க. கேட்டு பார்ப்போம். எத்தனை மாசம் ஆகுது கண்ணு? 4 மாசம். ஒரு 4 மாசம் கண்ணு. நல்லா சூப்பரா இருக்கு பார்க்க. இன்னொரு 2 மாசம் இருந்திருந்தா நல்லா வந்து அருமையா இருக்கும். அந்த மாட்டு தான் இல்ல இந்த மாட்டு தான்? இதோட மாட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த கன்று கிடாரி கண்ணு. எந்த வருதுடா? எந்த வருது? எந்த வருது மாடு? இலக்கல் நாத்தம். ஸோ மாடு கண்ணோட இருக்கு. ஸோ மாடு கண்ணோட வந்து கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க. மாடு கண்ணு சேர்த்து என்னென்ன வேலை சொன்னீங்க? மாடு கண்ணு சேர்த்து ரெண்டுமே வேலை எவ்வளோ?
40. ஸோ மாடு கண்ணோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 40 வந்து சொல்றாங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ கண்ணுக்குட்டிக்காக நீங்க வந்து பார்த்தீங்களா இதை வந்து வாங்கலாம் நீங்க. மாடு வந்து பார்த்தீங்களா கொஞ்சம் இதாக தான் இருக்கு, உடம்பு கம்மி தான். கண்ணுக்குட்டி வந்து நல்லா இருக்கு. இவங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து ஜோடியா இருக்கு மாடு இது. ஸோ அது வந்து சிங்கிள் மாடு. எல்லாம் ஏருக்கு இந்த மாதிரி வந்து விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்றீங்கன்னா நல்லா வந்து ஏத்த மாடு இதெல்லாம். இங்க வந்து ஒரு 2 கிடாரி வந்து இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வந்து உடம்பு வந்து சூப்பரா இருக்கு இது. இந்த கிடாரிக்கு வந்து நார்மலா வந்து வீட்டான வளர்ப்புக்கு ஸோ ஏத்த மாடு இதெல்லாம் வந்து ரன்னிங்கெல்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டு தான். மற்றபடி வந்து நார்மலாக வந்து வீட்டான வளர்ப்புக்கு பாலுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்றீங்கன்னா ஸோ அதுக்கு ஏற்ற கணக்குட்டிங்க இதுங்கெல்லாம் எல்லாம் வாங்கி வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க. என்ன முடிஞ்சுன்னு தெரியல. அங்க வந்து ஒரு ஜோடி மாடு வந்து வச்சிருக்காங்க. இதுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிங்க. இது கொஞ்சம் நல்லா வந்து ஹைட் லென்த் இருக்கு. இந்த கிடாரி வந்து கொம்பு கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி வந்து போயிருக்கு. பார்க்க வந்து நல்லா இருக்கு. இது வந்து அதோட கொஞ்சம் சின்ன கிடாரி. பல்லு வச்சுச்சனா 2 பல்லு நல்லா இருக்கு. ரொம்ப கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி நல்லா கொஞ்சம் ஹைட் லென்த் இருக்கு ஒரு அளவுக்கு. வளர்த்தோம்னா நல்லா வரும் மட்டுமே. எந்த இடத்துல எலுமிச்சை தெருவில் போட்டுருக்கா இல்ல? தெருவில் வந்து போட்டது தானா ஓரளவுக்கு வந்து பக்கத்துல தான் வந்து போச்சுன்றாங்க. இங்க உள்ள வந்து போயிருக்காங்க மாட்டு ஓனர். ரேட் வந்து எவ்வளோன்னு தெரியல. நல்லா இருக்கு. ஏதோ வாங்கிட்டு போய் நம்ம தெருவிலையும் வந்து போட்டு பார்த்தாலும் பார்க்கலாம். இங்க வந்து ஒரு 2 மாடு வந்து இருக்கு. ஒன்னுக்கு பாரு மூங்கயிரே ஒன்னும் குத்த காணோம். ரெண்டுமே வந்து கிடாரிங்க தான். எல்லாம் ஜோடி போட்டு பிடிச்சு நின்று இருக்காங்க. நல்லா இருக்கு கிடாரி. கேட்டு பார்ப்போம் நான் சொல்றாங்க நேட்டு. இது கூட மூங்கயிரே குத்தலையா இல்ல அவுத்துட்டீங்களா? மூங்கயிரே குத்தலையா? எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா தெரு கூட வந்து போட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு. இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா இன்னும் மூங்கயிரே குத்தாம இருக்காங்க இதுக்கெல்லாம். ஸோ அதுக்கு வந்து மூங்கயிறு வச்சுட்டு இருக்காங்க. எந்த ஊருதுனா? எந்த ஊருமா? ஆந்திராவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு. இது நல்லா இருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மாடு. இது வந்து அடிப்பட்டு இருக்கு. ஸோ வயிற்றுல தான் ரெடி ஆகிடும். ஒரு வாரம் இருந்தால் காயெல்லாம் சரியாயிடும். சூப்பர் மாடு. எவ்வளோண்ணா சொன்னீங்க ஜோடி? ஜோடி 55. நீங்களா மாட்டு வியாபாரிங்களா இல்லை சொந்த மாடியவா? நீங்க மாட்டு வியாபாரிங்களா இவங்க? அதாவது வந்து காட்டுல வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு வந்து போறக்கூடிய மாடுங்க தான் இதுங்கெல்லாம். நல்லா சுறுசுறுப்பா இருக்கு இதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்களா. இல்ல இதுங்கெல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்து ஒரு அளவுக்கு வந்து மாடுங்க வந்து வந்துருக்கு. நம்ம வந்து ஒரு 2 வாரமா வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வரல. எந்த மார்க்கெட்டுக்குமே 2 வாரம் போல வந்திருக்கும். இந்த வாரம் பரவாயில்ல தான். ஒரு அளவுக்கு வந்து சென மாடுங்க. ஸோ நார்மலா வந்து வீட்டான வளர்ப்புக்கு ஏற்ற மாடுங்களாம் வந்திருக்கு. வியாபாரம் வந்து பேசுறாங்க. அப்படியே வந்து இந்த சைடு வந்து HF ஜெர்சி மாடுங்க. இதுங்களா வந்து ஒரு 10 லிட்டருக்குள்ள வந்து கறக்கக்கூடிய மாடுங்க. பெஸ்டான ஒரு மாடு கிடையாது. ஒரு 5 ஈத்து 6 ஈத்து அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய மாடுங்க தான். ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் வந்து HF ஜெர்சி வந்து இங்கே கவர் பண்ண மாட்டோம்.
ஏதாச்சும் வந்து நல்ல மாடு இருந்தால் அப்படியே வந்து கவர் பண்ணும், இல்லைன்னா ஸோ நாட்டு மாடு மட்டும் எடுத்துகிட்டு போயிடும். சரி, ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். மாடுங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாடுங்களாம் ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு வந்து ஸோ ஆகாதுங்க. ஆகாதுன்றதுல ஸோ வளர்ப்பு வந்து வாங்க மாட்டாங்க. இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு மேய்ச்சல் வந்து போகக்கூடிய மாடுங்க போல. ஸோ அதுங்களாம் கொஞ்சம் மீடியம் ஹைட் வரும், ரொம்ப ஹைட் வராது. மாடு 2 வந்து பிடிச்சிட்டா. எந்த ஒருத்தர் மாடு? குந்தான மீன். இல்ல காட்டு மாடுங்களா இல்ல வீட்டான வீட்டு மாடு தானா? எல்லாம் வந்து பாத்தீங்களா காலக்கண்ணு தான், நல்லா இருக்கு, கொஞ்சம் மீடியம் ஹைட்ல. பல்லு வச்சுச்சானதுங்களா?